ஜம்மு மற்றும் காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தில் இராணுவ வாகனத்தின் மீது கடந்த திங்கட்கிழமை நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 5 வீரர்கள் மரணமடைந்தாங்க. அப்புறம் 5 பேர் காயமடைந்தாங்க. மாலை 3:10 மணியளவில் தொலைதூர பத்னோட்டா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நுல்லாவின் மீது ஒரு பாலத்தின் கான்வாய் சென்று கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடந்ததாக தகவல்லாம் தெரிவிக்குது. இந்த சம்பவத்தை ரொம்ப தீவிரமான பயங்கரவாத நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு வட்டாரம் 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு பெரிய குழு இந்த பகுதியில் வெற்றிகரமாக ஊடுருவியதாக தகவல்கள் இருந்ததாக சொன்னது. இராணுவ வாகனங்கள் 2 தரப்பிலிருந்தும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. முதல்ல ஒரு வாகனத்தின் மீது கையெறி குண்டுகளை வீசிய தீவிரவாதிகள் அப்புறம் இராணுவ வீரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க. இராணுவ வீரர்கள் பதிலுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தியதால தீவிரவாதிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று பதுங்கினாங்க. துப்பாக்கிச்சூடு நம்முடைய மிலிட்ரி துப்பாக்கிச்சூடு நடத்தும் போது தீவிரவாதிகள் வனப்பகுதிக்குள்ளே தப்பி சென்றதாக சொல்லப்படுது. தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய கதுவா ஒரு புறம் பாகிஸ்தானுடனும் இன்னொரு புறம் பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசனுடனும் சர்வதேச எல்லையை கொண்டிருக்கு. இது ஜம்மு மற்றும் காஷ்மீரின் உதம்பூர், தோடா மற்றும் சம்பா மாவட்டங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கதுவா நகரத்திலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பத்னோடா கிராமம் மச்சேடி மற்றும் லோஹாய் மல்ஹார் இடையே அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த இடம் தீவிரவாதிகளுடனான சண்டையின் மையமாக இருந்ததால் மச்சேடி பகுதியில் ஏற்கனவே அந்த பகுதியில் இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதமும் கதுவா பகுதியில் 2 தீவிரவாதிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க. சமீப காலமாகவே காஷ்மீரில் தீவிரவாதிகளின் அட்டகாசம் தலை தூக்க தொடங்கியிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு அமர்நாத் யாத்திரிகர்கள் குறிவைத்து கொடூரமாக கொலை செய்தாங்க. குழந்தைகளை கூட அந்த கொலை வெறியர்கள் விட்டு வைக்கல. அதை தொடர்ந்து நடைபெற்ற 3வது தாக்குதல் இது. காஷ்மீரில் கொஞ்ச காலமாக ஓய்ந்திருந்த தீவிரவாத தாக்குதல்கள் இந்தியாவில் மக்களவை தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த போதே திரும்பவும் தொடங்கிவிட்டது. இப்போது மத்தியில் தனி பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சி அமைந்திருப்பதால் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் ஊக்கம் பெற்றிருப்பதாக தெரியுது. ஆனால் இந்தியா அப்படின்னு வரும்போது ஆளும் கட்சி எதிர்கட்சி என்றெல்லாம் இருக்கவே முடியாது. அனைத்து கட்சிகளும் அனைத்து உண்மையான இந்தியர்களும் ஒன்றுபட்டு விடுவார்கள். சீன போரின் போது பாகிஸ்தான் போரின் போதும் நாடு இதை கண்கூடாகவே பார்த்தது. இப்போ கூட தீவிரவாதிகள் தாக்குதலை ஒடுக்கணும் அப்படின்னு காஷ்மீர் தலைவர்கள் மெஹபூபா முஃப்தி மற்றும் ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க தான். அதனால் எல்லையை தாண்டி பயங்கரவாதத்தை சமாளிக்க எல்லையை மீறிய துல்லிய தாக்குதல் நடத்துவதிலும் எந்த தவறும் கிடையாது. ஏற்கனவே பாகிஸ்தான் இதை அனுபவித்திருக்காங்க. அதனால் திரும்ப சீண்டினால் தக்க பதிலடி தந்து மீண்டும் பாடம் கற்பிக்க நமது இராணுவம் தயாராகவே இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். குறிப்பாக அந்த பாகிஸ்தான் அதை புரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது.